ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் பார்த்து வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்சுரல் கப்பை பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது அன்பாக்சிங் கூட வச்சுக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ என்னோட டாட்டருக்கும் எனக்கும் சேர்த்து இன்னொன்று புதுசாக நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மென்சுரல் கப் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, இதனால் நமக்கு எதனாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. இது எப்படி யூஸ் பண்ணலாம், யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நேரம் இதை யூஸ் பண்ணணும், எப்படி இதை க்ளீன் பண்ணணும், எப்படி இதை வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஃபுல் ரிவ்யூ எல்லாமே வந்து நான் அந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள், ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். உங்களோட இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டும் லைக் போடுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னை மேலே மோட்டிவேஷன் பண்ணி என்னை இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு தூண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மென்சுரல் கப் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நல்லது இல்லை கெட்டதா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மென்சுரல் கப்பில் இருக்க நல்லதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து அதோட ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா மென்சுரல் கப் யூஸ் பண்ணுறது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வீட்டில் ஒரு ஃபெஸ்டிவலாக, அதாவது ஃபெஸ்டிவல் மீன்ஸ் அதாவது ஒரு விசேஷத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒர்க்கிங் பீப்புள் வந்து அந்த டைமில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டொமக் பெயின் எல்லாருக்குமே இருக்கும். அதோடய வந்து அவங்க வெளியில் ஆனால் பார்க்கும்போது அவங்க ரொம்ப நல்லா நார்மலாக தான் இருக்காங்க, அப்படி தான் மற்றவங்க சொல்லுவாங்க. அவங்க நார்மலாக தான் இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, அவங்கள பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே சொல்லிட்டு அதுக்காக வந்து எல்லாரும் முன்னாடி வந்து எங்களுக்கு ரொம்ப முடியல, எங்களுக்கு வயிறு வலிக்குது, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து கண்டிப்பாக சொல்லிக்க மாட்டாங்க. அது வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க அவங்களுக்குலாம் தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 3 to 5 டேஸில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் படுற கஷ்டம் ரொம்ப வந்து அதை வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா இதை நானும் அனுபவிச்சிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்லேயுமே வந்து சில பேருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் பெருசாக வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம நாப்கின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நாப்கின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி, ரேஷஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஒரு 3 to 5 டேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படா நமக்கு இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மென்டல் ப்ரெஷரோடயே இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏதாவது கேட்டாலோ இல்லை சும்மா அவங்கள சிண்டி பார்த்து விளையாடினாலோ ரொம்ப டென்ஷனாகி கத்துவாங்க. அதில் நானும் ஒரு ஆள். ஏன்னா வந்து மற்ற டைமில் என்கிட்ட பேசும்போது அந்த ஒரு வேர்டுக்கு வந்து நான் பெருசாக அர்த்தம் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் அந்த டைமில் என்ன ஏதாவது எங்கள் ஹஸ்பண்ட் ஏதாவது சொன்னாலோ இல்லை ஏதாவது கிண்டல் பண்ணாலோ எனக்கு எங்கேருந்து கோவம் வருதுன்னே தெரியாமல் விட்டால் கடிச்சு குதிராட கதை தான், அந்த அளவுக்கு போட்டு அவரை தும்சம் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களோட ஹார்மோன் அது சேஞ்ச், இந்த பீரியட்ஸ் டைமில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது. இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகலாம். ப்ளஸ் அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஊருக்கு போக வேண்டியது இருக்குது, வேறு வழி இல்லை சுச்சுவேஷன், நான் ட்ராவல் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறவங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்குது, எனக்கு அந்த மாதிரி டேட் ஆகிடுச்சு, என்னால் முடியல, எனக்கு அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் போகி தான் ஆகணும்னு சொல்லி போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்சுரல் கப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெண்களுக்கான வர பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இதை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து அதிக அளவில் சென்று அடையலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதை யூஸ் பண்ணுறதுனால எதனாச்சும் ப்ராப்ளம் வந்துடும் சொல்லி பயந்துட்டு அலர்ஜி மாதிரி ஆகிடும். ஏன்னா அது ஒரு சிலிக்கான் கப் இல்லைங்களா, ஸோ அது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும், அலர்ஜி ஆகும் அப்படிலாம் நினச்சிப்பாங்க. அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து இந்த மென்சுரல் கப்பில் இருக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மென்சுரல் கப்பை யூஸ் பண்ணுறதுனால நம்ம மேக்ஸிமம் பீரியட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் எங்கேயாவது போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் போகணுமா அப்படியே வந்தோமான்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி யூரின் வந்து பாஸ் பண்ணவே மாட்டாங்க, அப்படியே ரொம்ப ஸ்டோர் பண்ணியே வைப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தண்ணியே குடிக்க மாட்டாங்க அந்த டைமில். ஆக்சுவலி அந்த டைமில் தான் நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும், நம்ம பாடி வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும். நம்ம தண்ணி குடிக்க தான் நமக்கு வந்து ஸ்டொமக் பெயின் எல்லாமே வந்து கொஞ்சம் குறையும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது அவங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க. தண்ணி குடிச்சா எங்கே வந்து நமக்கு ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருமோ அப்படி சொல்லிட்டு போகவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யூரின்லாம் நம்ம வந்து அடக்கக்கூடாது, நார்மலாகவே யூரின் அடக்கி வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. அப்புறம் பீரியட்ஸ் டைமில் சொல்லவே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் எதுவுமே நமக்கு இந்த மென்சுரல் கப் யூஸ் பண்ணுறதால வரப்போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த கப் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவும் போல் யூரின் போய்க்கலாம், மோஷன் போய்க்கலாம், எல்லாமே வந்து நம்மளோடது தான். ஏன்னா நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு வந்து 3 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வஜனையில் வந்து பார்த்தீங்கன்னா யூரின் போகிறதுக்கு ஒரு பார்ட் இருக்குது, ப்ளஸ் வஜனையில் வந்து குழந்தை டெலிவரி பண்ணுறது, பீரியட்ஸ் ஆகிற அந்த பார்ட்ஸு, ப்ளஸ் மோஷன் போகிறதுக்கு. ஸோ நமக்கு வந்து எல்லாமே தனித்தனி பார்ட்ஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த கப் யூஸ் பண்ணுறதுனால நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாதோ, இல்லை ஒரு டைம் யூரின் போகும்போது மோஷன் போகும்போது நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும் சொல்லிட்டு தான் நான் வந்து இதை ஒரு வீடியோவாக நம்ம எடுத்து போடுவோம் அப்படி சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் நாளாகவே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டாட்டருக்கும் ஒன்று நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அவங்களும் அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு.
சரி அவளுக்கும் ஒன்று வாங்கி நம்ம கொடுத்து பழக்கப்படுத்திடலாம் அப்படி சொல்லிட்டு தான் வந்து நான் அதை வாங்கியிருக்கேன். இன்றைக்கி அவளுக்கு வாங்கினதும் எனக்கு வாங்கினதும் அதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது என்ன பிராண்டு, அது எங்கே கிடைக்குது, என்ன ப்ரைஸ் வருது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறதுனால எதனாச்சும் மைனஸ் இருக்குமா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் எந்த மைனஸுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நம்பி தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். நிறைய டாக்டர்ஸே வந்து இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு நாப்கின்லேருந்து வர அந்த ரசாயனங்கள்லாம் கலந்து வைக்கிறதுனால வர ரேஷஸ், இன்ஃபெக்ஷன், அலர்ஜி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த சிலிக்கான் கப் யூஸ் பண்ணுறது ஒரு டைம் நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து அதனால் ஒரு ப்ராப்ளமும் வராது. இதில் மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயின் வந்து நம்ம சைஸ் கரெக்டாக சூஸ் பண்ணாதது தான். நம்ம சைஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி நம்ம ஒரு கப்பை நம்ம வாங்கிட்டோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக உள்ளே போய் இன்சர்ட் ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளீடிங் எதுவுமே வந்து நமக்கு லீக் ஆகவே கூடாது. அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்மளோட கரெக்ட் சைஸ். எப்போவுமே பார்த்தீங்கன்னா மென்சுரல் கப் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கின உடனே நமக்கு அது செட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. நீங்கள் ஒரு 2 இல்லை 3 வாங்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்மளோட சைஸ் இஷ்யூஸ் மெயினாக அதுதான். நம்ம அதை வாங்கி ஒரு சைஸாக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு என்ன சைஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது நமக்கு அது புரிய வரும். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயமே கிடையாது. அதை தான் நான் தெளிவாக சொல்லணும் விரும்புகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மொத்தமாக வந்து 3 சைஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படி சொல்லிட்டு. இதில் ஸ்மால் சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிற பசங்க அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. மீடியம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் உடம்பு இருக்கும் மேரேஜ்க்கு முன்னாடி ப்ளஸ் மேரேஜ் ஆன புதுசில் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் மீடியம் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நமக்கு டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி பண்ண பீப்புள்ஸ்க்கு வந்து எல் சைஸ் சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இதே வந்து எனக்கு சி செக்ஷன் தான் இருக்குது, நார்மல் டெலிவரி ஆகலை மேம், அப்போ நான் வந்து எதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மீடியம் சைஸ் சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இது வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம என்ன ப்ராடக்ட், அதாவது என்ன பிராண்டு நான் வாங்கியிருக்கேன், அது எங்கே வாங்கினேன், என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சிரோனா பிராண்ட் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து அமேசானில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் வந்து என்னோடது வந்து லார்ஜ் சைஸ் வாங்கியிருக்கேன், எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஸ்மால் சைஸ் வாங்கியிருக்கேன். ஓகே, இதை நம்ம இப்போ பிரித்து இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இதுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவல் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது என்ன ஏது அப்படின்றதுக்காக இந்த மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை படிச்சு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மந்த்தும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு இந்த பைக்குள்ளே போட்டு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம், ஹேண்ட் பேக்லேயே வச்சு கூட எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே தான் இந்த மொத்த பார்சலுமே இருக்குது. ஆல்ரெடி நான் கவர் வந்து பிரிச்சு தான் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஓப்பன் பண்ணிட்டேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரல் கப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல் சைஸ். இது வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 8 hours வரைக்கும் ப்ரொடெக்ஷன் பண்ணும் அப்படி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம 8 hours வரைக்கும் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து நான் ஒருத்தவங்களோட ப்ளீடிங் லெவலில் பொறுத்து தான் நம்ம வந்து டைம் வந்து வச்சுக்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி ஃப்ளோ இருக்கும். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 hours 6 hours வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ 3 to 4 hours நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப வாஷ் பண்ணி மறுபடியும் ரியூஸ் பண்ணிக்கிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியூசபிள் தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு டைமே வந்து நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டெர்லைஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வித் நோ ரேஷஸ், லீக்கேஜ் ஆர் ஆடர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாம், மெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்காது, ப்ளஸ் ரேஷஸ் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு நாப்கின்லேருந்து எனக்கு வந்து ஒரு விடுதலை கிடச்சிருக்கு. நிறைய பேர் வந்து பயத்தில் இதை யூஸ் பண்ண வேண்டிய பயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க, யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லுவேன் நான். இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பீரியட்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து மறந்துடுவீங்க. உங்களுக்கு அந்த ஸ்டமக் பெயின் அது மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துமே தவிர உங்களுக்கு ப்ளீடிங் ஆகிறது கூட நமக்கு தெரியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து இது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. என்னடா இவ வந்து இவ்வளோ இதுவாக நல்ல விதமாக சொல்கிறாளே அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இதை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானும் ஒரு 1 to 2 வருஷத்துக்கு மேலேயே நானும் வந்து யூடியூப்ல போய் வீடியோ பார்க்கறது, அவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கறது, மறுபடியும் வந்துடுறது, வீடியோ பார்க்கறது, மறுபடியும் வந்துடுறது, இப்படியே இருந்து யோசிச்சு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னோட இந்த மென்சுரல் கப் நான் சூஸ் பண்ணி வாங்க ஆரம்பிச்சேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் வேறு பிராண்ட் லோக்கல் ஷாப்லேருந்து வாங்கினேன். பட் அது எனக்கு கரெக்டாக சைஸ் செட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த சிரோனா ப்ராடக்ட் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 to 300 தான் இருக்கும். நம்ம நாப்கின் வந்து நிறைய வந்து அதுக்கு நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். மந்த்லி நம்ம நாப்கின் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய காசு செலவாகும். பட் இதை நீங்கள் வந்து 250 and 300 rupees ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஒரு 5 yearsலேருந்து 10 years வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நம்ம ஒரு 1 year 2 years ஒன்ஸ் கூட மாற்றிக்கலாமே, நம்ம இதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வேறு புதுசு கூட வாங்கிக்கலாமே. அதுவுமே வந்து இதில் ஒரு ப்ளஸ் நமக்கு சொல்லணும்னா. அதே மாதிரி இதை இன்செர்ட் பண்ணும்போதும் சரி, நீங்கள் இதை ரிமூவ் பண்ணும்போதும் சரி, உங்களோட ஹேண்ட் வந்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கையில் வந்து நெயில்ஸ் சுத்தமாக இருக்கக்கூடாது. அப்படி நெயில்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்மளோட ப்ரைவேட் பார்ட்டில் வந்து குத்திடுச்சுன்னா கிழிச்சிருச்சுன்னா நமக்கு அதனால் வந்து ஒரு அலர்ஜியோ இல்லை காயம் மாதிரியோ ஆகிடும். ஸோ நெயில் எல்லாம் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து கையை வந்து நல்லா சுத்தமாக ஹைஜீனிக்காக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து இன்செர்ட் பண்ணுறதோ எடுக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நான் இதில் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ்க்கு வந்து நான் கிளியர் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்றேன்.
இது யூசேஜ் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்மால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 18 இயர்ஸ்க்குள்ள, அதாவது 18 வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து நீங்கள் மீடியம் சைஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது அந்த 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, மேரேஜ் ஆகாதவங்க அந்த மாதிரி, ஓகேங்களா, டெலிவரி ஆகாமல் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் சைஸோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 15 ml வரைக்கும் உங்களுக்கு வந்து அது ஸ்டோர் பண்ணிக்கும். அதே மாதிரி 18 இயர்ஸோட வந்து அப் டு 22 ml வரைக்கும் ஸ்டோர் பண்ணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல் சைஸ், அது நான் சொல்லிட்டேன். மேரிடு பீப்புள்ஸ், அதாவது மேரேஜ்க்கு அப்புறம் நார்மல் டெலிவரி ஆனவங்க யூஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 8 hours வரைக்கும் ப்ரொடெக்ஷன் பண்ணும் அப்படி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம 8 hours வரைக்கும் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து நான் ஒருத்தவங்களோட ப்ளீடிங் லெவலில் பொறுத்து தான் நம்ம வந்து டைம் வந்து வச்சுக்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி ஃப்ளோ இருக்கும். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 hours 6 hours வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ 3 to 4 hours நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப வாஷ் பண்ணி மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு டைமே வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டெரிலைஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வித் நோ ரேஷஸ் லீக்கேஜ் ஆர் ஆடர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாம், மெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்காது, ப்ளஸ் ரேஷஸ் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு நாப்கின்லேருந்து எனக்கு வந்து ஒரு விடுதலை கிடச்சிருக்கு. நிறைய பேர் வந்து பயத்தில் இதை யூஸ் பண்ண வேண்டிய பயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க, யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லுவேன் நான். இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பீரியட்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து மறந்துடுவீங்க. உங்களுக்கு அந்த ஸ்டமக் பெயின் அது மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துமே தவிர உங்களுக்கு ப்ளீடிங் ஆகிறது கூட நமக்கு தெரியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து இது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. என்னடா இவ வந்து இவ்வளோ இதுவாக நல்ல விதமாக சொல்கிறாளே அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இதை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானும் ஒரு 1லேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே நானும் வந்து யூடியூப்ல போய் வீடியோ பார்க்கறது, அவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கறது, மறுபடியும் வந்துடுறது, வீடியோ பார்க்கறது, மறுபடியும் வந்துடுறது, இப்படியே இருந்து யோசிச்சு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னோட இந்த மென்ஸ்ட்ரல் கப் நான் சூஸ் பண்ணி வாங்க ஆரம்பிச்சேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் வேறு பிராண்ட் லோக்கல் ஷாப்லேருந்து வாங்கினேன். பட் அது எனக்கு கரெக்டாக சைஸ் செட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த சிரோனா ப்ராடக்ட் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250லேருந்து 300 தான் இருக்கும். நம்ம நாப்கின் வந்து நிறைய வந்து அதுக்கு நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். மந்த்லி நம்ம நாப்கின் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய காசு செலவாகும். பட் இதை நீங்கள் வந்து 250 and 300 rupeesக்கு ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஒரு 5 yearsலேருந்து 10 years வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நம்ம ஒரு 1 year 2 years ஒன்ஸ் கூட மாற்றிக்கலாமே, நம்ம இதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வேறு புதுசு கூட வாங்கிக்கலாமே. அதுவுமே வந்து இதில் ஒரு ப்ளஸ் நமக்கு சொல்லணும்னா. நெக்ஸ்ட் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த உடனேயும் சரி எப்போவுமே சரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டரில் நல்லா பாயில் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்ததுனால இது மேலே ஏதோ ஒரு பவுடர் மாதிரி ஒரு கோட்டிங் அந்த மாதிரிலாம் இன்னும் டஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதை நம்ம கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கொஞ்சம் பாயில் பண்ணுறதுக்கு வந்து தண்ணி வச்சுக்கோங்க அடுப்பில். அது நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் மீடியம்ஸ் அதாவது சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும், ஓகேங்களா. இது ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக ரெஸ்ட் ரூம் போயிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப நீங்கள் இதை வந்து இதில் இருக்க ப்ளீடிங்கை வந்து நீங்கள் டாய்லெட்டில் கொட்டிட்டு திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து பாத்ரூமில் ஹீட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிற கேப்பில் நீங்கள் அந்த சுடுதண்ணியில் இதை போட்டு வைக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் எடுத்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துக்க வேண்டியதான். இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா. இது வந்து கப் இப்படி தான் இருக்குது. இதுக்குள்ளே வந்து இவ்வளோ கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்புறம் பாப்பாவோட சைஸ் ஸ்மால் சைஸும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெத்தடில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், அதாவது இன்சர்ட் பண்ணலாம். அது எப்படி சொல்லி பார்க்கலாம் வாங்க. 1 வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து உள் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணி, அதாவது இப்படி மடித்து இப்படி கீழே கொண்டு போயிட்டு இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கை இப்படி வச்சுட்டு உங்கள் கையில் வந்து இப்படி உள்ளே ப்ரெஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் இதை வந்து வஜினெல்லாம் நினச்சிக்கோங்க. நீங்கள் உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி உள்ளே போகணும். டப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆயிருக்கும். அப்படி உங்களுக்கு அதையும் மீறி இது ஓப்பன் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அரௌண்ட் இதை சுற்றி வந்து நீங்கள் இப்படி கை வச்சு இப்படி தடவி பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஓப்பன் அப்படி ஃபுல்லாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி லைட்டாக மடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னும் கரெக்டாக இன்செர்ட் ஆகலன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து சொல்லியாச்சு. இப்படி கீழே சி டைப் மாதிரி இப்படி கொண்டு போய் இப்படி உள்ளே வச்சு பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் வந்து இப்படி வந்து ஃபுல்லாகவே இப்படி இருக்குதுன்னா இதை வந்து இப்படி ஃபுல்லாக சி டைப், இதுதான் சி டைப், சாரி நான் முதல்ல மாற்றி சொல்லிட்டேன். இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபுல் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம இதை ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு கையை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டோம்னா இது நமக்கு டப்புன்னு ஓப்பன் ஆயிடும். ஒரு சத்தம் கேட்கும், கண்டிப்பாக உள்ள டப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும். அது கேட்குற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா வச்சிட்டோமே அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இது ரெண்டுமே என்னால் வைக்க முடியல மேடம், வேறு ஏதாவது இருக்குன்னா அதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் நம்ம 7 மாதிரி ரெடி பண்ணணும். பார்த்தீங்களா, இப்படி 7 மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக தெரியுதுங்களா. இப்படி 7 மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம கையை நம்ம ஹேண்டில் இப்படி வச்சுட்டோம். உங்களுக்கு டெமோக்காக சொல்கிறேன். நம்ம வஜனில் இதுதான் அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டப்புன்னு இப்படி ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி வந்து ஒரு கீழே வந்து ஒரு ஸ்டெம் இருக்கு இல்லைங்களா, அது கண்டிப்பாக வந்து வெளியில் தெரியும் தான்.
அதாவது கொஞ்சம் தான், அதை லைட்டாக தான் வெளியில் இருக்கும். அது வெளியில் இருக்கிறது நமக்கு கொஞ்சம் சேஃப்டி. நமக்கு ரிமூவ் பண்ணும்போதும் சரி, அது அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் நமக்கு அது ஒன்று தான் அடையாளம் நமக்கு. இன்கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளே போயிடுச்சு, உள்ளே போய் மாட்டிக்கிச்சு, நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி பேனிக்லாம் ஆகாதீங்க. சிம்பிள், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இதை எப்படி இன்சர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நம்ம இதை ரிமூவ் பண்ணவும் போகிறோம். நீங்கள் வந்து இப்போ ஸ்குவாட் பொசிஷனில் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டாய்லெட்டில் போயிட்டு நீங்கள் டாய்லெட் மேலே ஒரு கால் மேலே வச்சுட்டு உட்காந்து யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம நார்மல் டாய்லெட், இந்தியன் டாய்லெட் நம்ம எப்படி போவோமோ அந்த மாதிரி ஸ்குவாட் பொசிஷனுக்கு உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உள்ளே போயிடும். ஸ்டார்டிங் வந்து எனக்கு போக மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குன்னா இதுக்கு ஒரு சில லோஷன்ஸ் எல்லாம் இருக்குது கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக. அதை நம்ம அப்ளை பண்ணிட்டு கூட பண்ணலாம். பட் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணல, அப்படி தான் போட்டேன். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. அந்த மாதிரி பண்ணிக்கணும். அதே மாதிரி ரிமூவ் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு வந்து இன்கேஸ் உள்ளே போய் மாட்டிக்கிச்சுன்னா, ஐயோ உள்ளே போய் மாட்டிக்கிச்சு, இது எடுக்க முடியாது, அவ்வளோதானா, எங்கே போச்சோ தெரியல அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. என்ன ரீசன் அப்படி கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய பொருள் வந்து நம்மளோட கர்ப்பப்பைக்குள்ளே போய் மாட்டிக்கிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம வஜனையில் கொஞ்சம் உள்ளே போயிருக்கோம், அவ்வளோதான். நம்ம அதே மாதிரி ஸ்குவாட் பொசிஷனில் போய் உட்காந்துட்டு நம்ம வந்து மோஷன் போகும்போது நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி புஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் இதை செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வரும். ஜஸ்ட் இந்த ஸ்டெம் வந்து நம்ம கையில் லைட்டாக மாட்டிடுச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணுறது எப்படின்னா, இந்த இடத்துல இப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே ஏர் ரிலீஸ் ஆகும். ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் இப்படி ஷேக் பண்ணி எடுங்க. டப்புன்னு பிடிச்சி உருவிடாதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப பெயின் அதிகமாகிடும். ஸோ இப்படி ஷேக் பண்ணி எடுங்க. எடுக்கும்போது அப்படியே எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் இங்கே வந்து உங்களுக்கு ஏர் ரிலீஸ் ஆகும். உள்ளுக்குள்ளே ரிலீஸ் ஆன உடனே நமக்கு வந்து நம்ம எடுக்கிற வாட்டருக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக உங்களோட ப்ளீடிங் எல்லாமே இதில் ஃபுல்லாக கலெக்ட் ஆயிருக்கும். இது அப்படியே நீங்கள் வந்து டாய்லெட்டில் கொட்டிட்டு திரும்ப நல்லா சோப் போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் போட்டு யூஸ் பண்ணிட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியட்ஸ் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் இதை நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஸ்டெரிலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பேக் ஒன்று கொடுத்துருக்காங்களே, இந்த பேக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுருங்க. இதோட திரும்ப உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் தான் தேவைப்படும் அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே சொல்லிட்டு இருந்தால் நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன். அதனால் வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து பேனிக் ஆகாதீங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம், நம்பி வாங்கலாம். இது ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம்னா இதனால் நமக்கு எவ்வளோ மணி சேவ் ஆகுது தெரியுங்களா? நம்ம நாப்கின் வாங்கி நிறைய காசு வேஸ்ட்டு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை டிஸ்போஸ் பண்ணுறது, அதுதான் நமக்கு பெரிய விஷயமே. ஆனால் இது அப்படி கிடையாது பாருங்கள். நம்ம டாய்லெட்டில் போயிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு உடனே அப்படியே சோப் போட்டு வாஷ் பண்ணி மறுபடியும் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு வரப்போகிறோம் சுத்தமாக, அவ்வளோதான். மறுபடியும் யூஸ் பண்ணதுக்கப்புறமும் நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 minutes எப்போவுமே வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணுங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு. அப்போ தான் வந்து அதில் இருக்க கிருமிகள்லாம் வந்து செத்து போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்கா இருந்தாலும் இந்த மென்ஸ்ட்ரல் கப் பற்றின டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நான் திரும்ப சொல்கிறேன், ஒன்ஸ் அகைன் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்க்கெல்லாம் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் வேணும். மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை.